தேர்தல் ஆணையம் உயிருள்ள விலங்குகள், பறவைகளை தேர்தல் சின்னமாக வழங்குவது இல்லை. தேர்தல் ஆணையத்தோட இந்த முடிவுக்கு காரணம் என்ன? தேர்தல் ஆணையத்தை இந்த முடிவை எடுக்க தூண்டின தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாமா? ஏசி, ஃப்ரிட்ஜ், துடைப்பம், மிளகாய், பழக்கூடை, ஃப்ராக், என்வலப் கவர்னு நாம அன்றாடம் பார்க்கிற ஏகப்பட்ட பொருட்கள் தேர்தல் சின்னமாக இருக்கிறத நாம பார்த்திருக்கோம். ஆனா உயிருள்ள விலங்குகளோ பறவைகளோ சின்னமா இருப்பத நாம அதிகமா பார்க்க முடியறது இல்ல. கடந்த 1991க்கு முன்பாக உயிருள்ள விலங்குகள், பறவைகளுமே அதிகமா தேர்தல் சின்னமா இருந்துச்சு. அப்போது விலங்குகளும் பறவைகளும் தேர்தல் பிரச்சாரத்துல அதிகமா துன்புறுத்தப்படுவதாக புகார்கள் குவிஞ்சுது. இதுல குறிப்பா தமிழ்நாட்டுல 1989 சட்டப்பேரவை தேர்தல் நடந்தப்ப அதிகமான புகார்கள் தெரிவிக்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நடந்த அந்த தேர்தல்ல அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு பிரிஞ்சு இருந்தது. இதுல தேர்தல்ல போட்டியிட அதிமுக ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னம் கொடுக்கப்பட்டது. மறுபுறம் ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னம் கொடுக்கப்பட்டது. தமிழகம் 4 முனை போட்டிய சந்திச்ச அந்த தேர்தல்ல பிரச்சாரம் மட்டும் அனல் பறக்கல, சேவல்களும் புறாக்களுமே பறந்தன. அதிமுகவின் 2 அணிகளுக்குமே புதிய சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இருதரப்புமே தங்களோட சின்னங்களை மக்கள் மத்தியில கொண்டு செல்ல தீவிரமா முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சியில திகிலூட்டும் மற்றும் வேடிக்கையான பல காட்சிகளை மக்கள் பார்க்க நேரிட்டது. அதுல வேட்பாளர்கள் வாகனங்கள்ல சேவல்களும் புறாக்களும் கட்டப்பட்டுச்சு. ஆண்டிப்பட்டி தொகுதியில எம்ஜிஆர் மனைவி ஜானகி பிரச்சாரம் செஞ்சாங்க. அவங்க ஜீப்ல 2 புறாக்கள் கட்டப்பட்டு இருந்துச்சு. அவங்க பிரச்சாரம் செஞ்சப்ப ஒரு புறா எப்படியோ எஸ்கேப் ஆக ஒரு புறா மட்டும் ஜீப்ல இருந்துச்சு. அத பார்த்த ஜானகி, நமக்காக அவற்றை ஏன் பிரிக்கணும், இன்னொரு புறாவையும் பறக்க விடுங்கன்னு உத்தரவு போட கட்சியினர் அதை விடுவிச்சாங்க. பல இடங்கள்ல பிரச்சார வாகனங்கள்லாம் வேகமா போகும்போது சேவல், புறாக்கள்லாம் பயத்துல தவிச்சுது. பிரச்சாரத்துல பிஸியா இருந்த பலரும் உயிருள்ள அந்த பறவைகளுக்கு உணவளிக்க மறந்துட்டாங்க. காலையில இருந்து இரவு வரைக்கும் காட்சிப்படுத்தப்பட்ட அந்த பறவைகள் இரைச்சல் காரணமாகவோ பசியாலோ இறந்து போயின. இது தொடர்பா விலங்குகள் நல ஆர்வலர்களால தேர்தல் ஆணையத்திற்கு புகார்களும் தெரிவிக்கப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் முடிவு கட்ட 1991 மார்ச்ல இனிமே உயிருள்ள விலங்குகள் மற்றும் பறவைகள் சின்னங்களாக வழங்கப்படாது என தேர்தல் ஆணையம் அறிவிச்சது. ஏற்கனவே ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு சிங்கம், பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை சின்னம் வழங்கப்பட்டது அப்படியே தொடரும்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமாகவும் விலங்குகள் பிரச்சாரங்கள்ல துன்புறுத்தப்படுவதாக புகார்கள் பீட்டா போன்ற அமைப்புகளால தெரிவிக்கப்பட்டுச்சு. பிரச்சாரங்கள்ல வேட்பாளர்கள் யானை, குதிரை, கழுதை, காளைகளை துன்புறுத்துவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுச்சு. இதன் தொடர்ச்சியாக 2012 தேர்தல் ஆணையம் பிரச்சாரங்கள்ல உயிருள்ள விலங்குகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவிச்சது. இப்படியாக உயிருள்ள விலங்குகள், பறவைகள் தேர்தல் சின்னமாவதற்கும் அவற்றை பிரச்சாரத்தில் பயன்படுத்தவும் தடைகள் ஏற்பட்டது. விலங்குகள் நல ஆர்வலர்களால வரவேற்கப்பட்டுச்சு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.